guys, welcome back to my channel. So, புதுசா இருக்கீங்கன்னா my name is Preetha. I make beauty lifestyle contents. So, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா டைட்டில் வச்சு தெரிஞ்சிருக்கும். டைட்டில் வச்சிட்டு உள்ள வந்திருப்பீங்க. How to look beautiful without makeup. ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி தர போறேன். எப்படி மேக்கப் இல்லாம அழகா இருக்கிறதுன்னு சொல்லிட்டு வீடியோ நம்ம ஒரு நேம் பண்ணலாம். பிகாஸ் நம்ம நிறைய பேச போறோம். கேர்ள் டாக்னு வைப்போம். நிறைய வீடியோஸ்ல பார்த்துருப்பீங்க. எதுவுமே புதுசு கிடையாது கேர்ள் டாக். ஸோ நான் இப்போ புலம்ப போகிறேன். புலம்புறது கிடையாது. இப்போலாம் புலம்புறது சொல்ல மாட்டாங்க, யாப்பிங். ஸோ நான் இப்போ யாப் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வை ஏன் நான் இந்த டாப்பிக்கை பேசலாம் அப்படி சொல்லிட்டு முடிவு பண்ணேன். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? மென்டல் ஸ்பெஷலிஸ்ட். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னோட யூடியூப் கமெண்ட்ஸ் கீழே இருக்கிறவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லைக் ஒரு 18 to 35 ஏஜில் இருக்கிறவங்க, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு யங்ஸ்டர்ஸ், ஒரு டீனேஜர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஸோ எனக்கு நிறைய வர கமெண்ட்ஸும் அந்த மாதிரி தான் வருது. ஸோ அதனால நான் இந்த வீடியோ பேசலாம் அப்படி சொல்லிட்டு டிசைட் பண்ணேன். ஆஸ் அ யூடியூபரா, ஆஸ் அ கேர்லா, நீங்கள் என்னை ஒரு சிஸ்டராக கன்சிடர் பண்ணுறீங்க. அதனால நான் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக ஃபீல் பண்ணுறேன். அதனால ஐ தாட் ஐ ஹாவ் டு டாக், இதை பற்றி பேசணும் உங்கள்கிட்ட அப்படின்னு நான் நினச்சேன். ஃபர்ஸ்ட் வைன்றதுக்கான ரீசன் இதுதான். ஸோ ஐ தாட் ஐ ஹாவ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ ஒரு சிஸ்டராக அவங்களுக்கு நான் இந்த டாபிக் பற்றி பேசணும்னு நினச்சேன். ஸோ அதனால் பேசுகிறேன். ஒரு விஷயம், இந்த காமெண்ட்ஸ்லாம் எனக்கு யூஸ்வலாக எப்படி வருதுன்னா ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை வச்சு தான் வருது. எனக்கு இந்த மாதிரி இருக்கு, என்னை கலாய்க்கிறாங்க, அந்த மாதிரி தான் வருது. ஸோ நான் யாரோட கமெண்ட் பின் பாயிண்ட் பண்ணி சொல்ல விரும்பல. ஐ தாட் லைக் அது அவங்க மேலே தப்பு கிடையாது. அவங்கள அந்த மாதிரி ஃபீல் பண்ண வச்சாங்க பார்த்தீங்களா, அவங்க மேலே தான் தப்பு. என் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் அந்த மாதிரி ஆள் இல்லைன்னு எனக்கு தெரியும். அந்த மாதிரி ஆளுங்களை எப்படி டேக்கிள் பண்ணுறது தான் இந்த வீடியோ. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஆரம்பிக்கலாங்களா? திங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ அந்த மாதிரி நீங்கள் எப்படி இந்த கான்ஃபிடென்ட்டாக கேரி பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இல்லை. என் ஸ்கின் கலரில் அண்ட் ஆல்சோ என் ஹைட்டில் அண்ட் ஆல்சோ த வே மை பாடிஸ் எனக்கு சுத்தமாக கான்ஃபிடென்ஸ் இல்லை. ஸோ என் வீட்டிலே பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு டஸ்கி ஒரு ப்ரௌன் ஸ்கின் டோன். என் வீட்டில் எல்லாருமே என்னை விட கொஞ்சம் ஃபேரானவங்க. ஸோ ஆப்வியஸாக சின்ன வயசுலேருந்து எல்லாரும் வரும்போது என் தங்கச்சி மட்டும் நல்லா வெள்ளைன்னு பொம்மை மாதிரி இருக்கும். ஸோ அதனால அதை மட்டும் கொஞ்சிட்டு போவாங்க. அப்போ எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. அண்ட் என் தம்பியும் நல்லா பால் கொல்கட்டை மாதிரி இருப்பான். அதுவும் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. இந்த ரெண்டு விஷயம் எனக்கு பிடிக்காது. எனக்கு என் தம்பி தங்கச்சி பிடிக்கும், ஆனால் அந்த மாதிரி பண்ணுறவங்கள எனக்கு பிடிக்காது. ஸோ நான் மோஸ்ட்டாக அப்போலேருந்தே அவங்களெல்லாம் அவாய்ட் பண்ணிகிட்டே தான் வருவேன். கலர் வச்சு மட்டும் அப்படி கிட்ட வர்றது அந்த மாதிரி இருக்கிறவங்கள மட்டும் நான் அப்படியே அவாய்ட் பண்ணிடுவேன் ஃபர்ஸ்ட்டு. அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா என் ஹைட்டு. நான் வீட்டிலே என் அம்மா என்னை விட ஷார்ட்டு, நான் அவங்கள விட கொஞ்சம் ஹைட்டு. ஸோ நான் 5'2". ஆப்வியஸாக நான் 5'2" அண்ட் ஆல்சோ கொஞ்சம் நான் பாடி பார்த்தீங்கன்னா மஸ்குலராக இருக்கும். அதனால நான் கொஞ்சம் ஷார்ட்டாகவே தெரிவேன். ஸோ ஷார்ட் என்னை குள்ளான்னு கலாய்ப்பாங்க, அது எனக்கு பிடிக்காது. அண்ட் ஓவர் த டைம் ஷார்ட் இஸ் கியூட்டுன்னு நானே என்னை சமாதானப்படுத்திக்கிட்டேன். இப்போ நினச்ச சிரிப்பு வருது. அப்போ ஷார்ட் இஸ் கியூட், குள்ளமாக இருக்கிறவங்க தான் அழகாக இருக்கிறவங்க அப்படிலாம் சொல்லி நான் ஆக்சுவலாக நிறைய பேரை பிரெயின் வாஷ் கூட பண்ணியிருக்கேன். பாரு, குள்ளமாக இருக்கிறவங்களுக்கு தான் மூளை அதிகமாக இருக்கும், குள்ளமாக இருக்கிறவங்க தான் எப்படி சொல்றது, இருக்கிறவங்க தான் ட்ரஸ்ட் வர்தியான பர்சன் அப்படிலாம் சொல்லி நிறைய பேர் பிரெயின் வாஷ் பண்ணியிருக்கேன். ஸோ ஷார்ட்டாக இருக்கீங்கன்னா கவலைப்படாதீங்க. அண்ட் அகெயின் பார்த்தீங்கன்னா என் பாடி டைப் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் மஸ்குலரான பாடி. எனக்கு எங்கள் டேடியோட ஜீன்ஸ் நல்லா எதில் ஒர்க் ஆச்சோ இல்லையோ இதுலேயும் என் முடியிலையும் ஒர்க் ஆகிருக்கு. ஸோ என் டேடி ஜீன்ஸ் எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ எனக்கு பாடியே பார்த்தீங்கன்னா எனக்கு ஷோல்டர்ஸ்லாம் ப்ராடாக இருக்கும். அண்ட் என்னோட லைக் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் எல்லாருமே குச்சியாக இருப்பாங்க. நான் எங்கள் டேடி மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் மஸ்குலராக இருப்பேன். இது ஏன் சொல்கிறேன்னா நான் லைக் எனக்கு இதெல்லாம் பாஸ்டில் எனக்கு இந்த மாதிரி காமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு. அதனால நான் அதெல்லாம் நான் ஸ்டேட் பண்ணுறேன். இப்போது கொஞ்சம் வெயிட் போட்டால் கூட என் பாடியில் கிளியராக தெரியும். ஸோ நான் டாலாக இருந்திருந்தேன்னா எனக்கு தெரிஞ்சிருக்காது நான் கொஞ்சம் வெயிட் போட்டது கூட. என் கசின் சிஸ்டர் பார்த்தீங்கன்னா நானும் அவளும் சேம் வெயிட் தான். பட் அவள் ரொம்ப ஹைட்டாக இருப்பா, அதனால அவள் பார்க்க ஒல்லியாக இருப்பா. இவன் வெயிட் சேமாக இருந்தால் கூட அந்த ஹைட் டிஃப்ரென்ஸ்னால அவள் ரொம்ப ஒல்லியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப அந்த ஸ்ட்ரக்சர்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஒரு ரெக்டாங்குலர் பாடி, எனக்கு ப்ராட் ஷோல்டர்ஸ் இருக்கும். ஸோ பேசிக்காக இதனாலே என்னை நிறைய பேர் லைக் கலாய்ச்சிருக்காங்க. ஸோ அண்ட் ஆல்சோ எனக்கு மூஞ்சி பாருங்க நல்லா ரவுண்டாக இருக்கும், டம்ப்ளிங்ஸ் மாதிரி. ஸோ அதனாலே எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் அதில் வந்திருக்கு. கமெண்ட்ஸ்லாம் வர சேம் டைம்லையுமே ஆம் ஐ பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு தெரிஞ்சு லைக் அது இன்செக்யூரிட்டின்னு சொல்ல முடியாது. பிகாஸ் எனக்கு அந்த டேர்ம் இன்செக்யூரிட்டின்றது அப்போ தெரியவே தெரியாது.
செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. பட் கொஞ்சம் ஹெசிடென்ட்டாக இருப்பேன். லைக் உங்களை அழகாக இருக்கீங்க அப்படின்னு யாராவது காம்ப்ளிமெண்ட் பண்ணால் தேங்க்யூ அப்படி சொல்லுவாங்கல்ல, அழகாக இருக்கீங்க அப்படி சொன்னால் நோ 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 அப்படி ரிப்ளை எதுவுமே பண்ண தெரியாமல் ஓடிடுவேன். அந்த மாதிரி இருப்பேன். அழகாக இருக்கீங்க சொன்னால் ஒரு வியர்ட் ஸ்மைல், இல்லை நீங்கள் ரொம்ப ஃபேக்காகவே நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அந்த மாதிரி சொல்லிட்டு வந்துடுவேன். அந்த மாதிரியான ஆளாக இருந்தேன். பட் இப்போ வந்துட்டு எப்படி காம்ப்ளிமெண்ட்டை வந்து வாங்குறது அப்படி சொல்லிட்டு எனக்கு தெரியும். அண்ட் இன்னொன்று நான் வந்து ரொம்ப பிலீவ் பண்ணுறது என்னன்னா, இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க, பியூட்டி இஸ் இன் த ஐஸ் ஆஃப் பிஹோல்டர். ஸோ நம்ம மனசு அழகாக இருந்தால் தான் வந்துட்டு நம்மளுக்கு பார்க்குற எல்லா விஷயமுமே அழகாக தெரியும். ஸோ இப்போ நான் வந்து என் கண்ணுக்கு நீங்கள் அழகாக இருக்கீங்கன்னா வந்துட்டு என் மனசு அழகாக இருக்குது. நான் வந்து உங்களை அழகுன்னு நினைக்கிறதுக்கு வந்து நான் அழகாக இருக்கணும், என் மனசு அழகாக இருக்கணும். அப்போனா தான் நான் வந்துட்டு நீங்கள் அழகாக என் கண் வழியாக பார்த்தா தான் நீங்கள் அழகாக இருக்கீங்கன்னு என்னால் சொல்ல முடியும். ஸோ உங்களை யாராவது கேவலமாக இருக்கே, நீ இப்படி இருக்கே அப்படி சொன்னாங்கன்னா இட்ஸ் நாட் யூ ப்ராப்ளம், இட்ஸ் தேர் ப்ராப்ளம். பிகாஸ் வந்துட்டு அவங்க மனசு அழகாக இல்லை, அதனால தான் அவங்க உங்களை சொல்லலை. ஸோ அதை ஃபஸ்ட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எப்போ எனக்கு சேஞ்ச் ஆச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி இது 2020க்கு முன்னாடி இப்படி தான் எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு. அண்ட் நான் 2020 கொஞ்சம் வெயிட் கம்மி பண்ணேன், ஒரு 6 kgs அந்த மாதிரி கம்மி பண்ணேன். அது கம்மி பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் ஜா லைன் அதெல்லாம் வந்துச்சு. பட் அதே டைம் பார்த்தீங்கன்னா நான் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன்ற பேரில் வந்துட்டு நான் வெறும் சப்பாத்தி மட்டும் சாப்பிட்டு ஆக்சுவலாக என்னோட ஹெல்த் வந்து டோட்டலாக கிராஷ் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்துட்டு ஏன் இது மென்ஷன் பண்ணுறேன்னா, யாரோ உங்களை ஏதோ சொல்கிறாங்க, யாரோ இது பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக நம்ம வந்து நம்மளை கஷ்டப்படுத்திக்கிறோம்ல, அப்போ வந்துட்டு நம்ம ஹெல்த் தான் ரொம்ப பாதிக்கும். ஓ மை காட், அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க, அது மாதிரி பண்ணாதீங்க யாரும், என்னை மாதிரி முட்டாளா இருக்காதீங்க யாரும். இப்போ நான் எல்லாமே சிரிச்சுட்டே சொல்றேன், பட் அந்த டைம் நான் கோத்ரூ பண்ண டைம் யோசிச்சு பாருங்க எப்படி இருந்திருக்கோன்னு. ஸோ அதனால நான் இது ஒன்று சொல்றேன். அண்ட் நான் அந்த கொஞ்சம் வருஷம் ஆக்சுவலாக நான் வெளியவே போடேன். என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை இப்போ வரைக்கும் கலாய்ப்பாங்க, இவ வெளியவே வர மாட்டா அப்படி சொல்லிட்டு என்னை ரொம்ப கலாய்ப்பாங்க. ஆக்சுவலாக நான் அந்த கொஞ்சம் வருஷம் வந்து ஒரு 2 years அந்த மாதிரி நான் வெளியவே வரேன். அதுக்கப்புறம் கோவிட் ஆச்சு, அதுக்கப்புறம் நான் வீட்டிலே தான் இருந்தேன். கோவிட் வந்ததுக்கப்புறம் அது என்னோட மென்டல் ஹெல்த்தில் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிச்சு. என்ன பண்ணுறது, என்ன இது, எதனால் கோவிட் வந்துருச்சு, நம்ம இப்போ வேலைக்கு போகணுமே. பிகாஸ் வந்து 2020 பேட்ச் இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும், கோவிட் கரெக்டாக எனக்குலாம் வந்து என்னோட எக்ஸாம்ஸ்லாம் நான் ரிட்டர்ன் தான், நான் வந்து ஆன்லைனில் எழுதலை, எக்ஸாம்ஸில் ரிட்டன் எக்ஸாம்ஸ் தான் நான் எழுதிட்டேன். ஃபைனல் வைவா அன்னைக்கு கரெக்டாக வந்து லாக்டவுன் போட்டாங்க. ஸோ ஆப்வியஸாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ப்ரெஷர், நம்ம அடுத்து என்ன வேலைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னோட குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நான் பிடெக் இன் பயோமெடிக்கல். ஸோ பயோமெடிக்கலில் பார்த்தீங்கன்னா இந்த மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் தான். ஸோ மோஸ்ட்டாக சேல்ஸ் சர்வீஸ் அந்த மாதிரி வருது. பட் சேல்ஸ் சர்வீஸ்க்குமே அந்த டைம் பார்த்தீங்கன்னா மென்ஸ் தான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணாங்க, ஃபீமேல்ஸ் ப்ரிஃபரே பண்ணலை. அண்ட் நிறைய ட்ராவல் பண்ணணும் அப்படின்னும் போது எங்கள் வீட்டில் கொஞ்சம் யோசிச்சாங்க, நிறைய ட்ராவல் பண்ணாது கோவிட் டைமில் அப்படி சொல்லிட்டு. ஸோ நான் வந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறைய தேட்டிருந்தேன். அது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு. ஸோ இதை எஸ்கேப் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் என்ன நடந்துச்சுன்னா, என் ஃப்ரெண்டு சோனா வந்துட்டு சும்மா இல்லாமல் நீ வந்து ட்ராமா பாரு, உனக்குலாம் டைம் எப்படி போகுதுன்னே தெரியாது அப்படி சொல்லி ஆரம்பிச்சுட்டான். ஸோ நான் வந்துட்டு அதுக்கு முன்னாடியே வந்துட்டு டிக்டாக் இருந்துச்சு. அப்போ நான் வந்து இந்த ஹாய் காய்ஸ் மை நேம் இஸ் வி, ஐம் அ வெரி குட் பாய் அந்த வீடியோ வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த வீடியோ நான் நிறைய பார்த்துருக்கேன். அது பார்த்துட்டு ஆக்சுவலாக எனக்கு என்னன்னா, ஓகே இவங்க யாரு அப்படின்னு ஒரு லைக் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டி தான். அந்த மீன் டைமில் பார்த்தீங்கன்னா நான் இங்கே கொரியன் ட்ராமாவும் பார்த்துட்டு இருக்கேன். இந்த கியூரியாசிட்டியில் நான் வந்துட்டு இது யார் இவங்க, லைக் நம்மளுக்கு வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து சொல்ல வேணும் ஒரு விஷயம் தெரியணும்னா அதோட ஃபுல் டேட்டா எடுத்துரும். பிடிஎஸ்னா என்ன, எத்தனை மெம்பர்ஸ், எத்தனை பேர், எந்த வருஷம் ஃபார்ம் ஆன குரூப்பு எல்லாமே ஆக்சுவலாக அந்த டேட்டா பேஸ் எடுத்துட்டு லைக் ஒரு ஷோஸாக அவங்களுக்கு பார்க்க ஆரம்பித்தேன். ரன் பிடிஎஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னா நீங்கள் வந்துட்டு ஒரு ஓஜி ஃபேன். ஸோ ரன் பிடிஎஸ் எல்லாமே நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போது அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் இன்டர்வியூஸ்லாம் நிறைய பார்க்க ஆரம்பிப்போம்ல, அப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த டைம் லைக் கோவிட்லாம் அந்த டைம் முடியும் போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிடிஎஸ்ல வந்துட்டு ஒரு ஆல்பம் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க, லவ் யுவர் செல்ஃப்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான கேம்பெயின் பண்ணிருந்தாங்க. அப்போ வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்துட்டு அந்த டீமோட லீடர் நம்ஜூன்னு சொல்லிட்டு RM அவர் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாருன்னா லவ் யுவர் செல்ஃபை பற்றி வந்து பேசியிருப்பாரு. அப்போ வந்து ஒரு இளம் மனசு அதை வந்துட்டு அப்படியே நான் வந்து ரொம்ப கிராஸ் பண்ணிட்டேன். லவ் யுவர் செல்ஃபை கிராஸ் பண்ணிட்டு ஓகே நம்மளை லவ் பண்ணுறோம், யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நம்ம தான் எல்லாம் அப்படி சொல்லிட்டு இது பண்ணிருப்பேன். அதே டைம் பார்த்தீங்கன்னா வந்து என் சிஸ்டருமே அதே மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. ஓகே, ஆனால் என் சிஸ்டர்கிட்ட என்னன்னா வந்துட்டு
அவள் வந்து ஒரு நேச்சரே அவளுக்கு வந்துட்டு ஒரு செல்ஃப் லவ்டு பர்சன் தான் அவள். மற்றவங்க யாரும் அவளை லவ் பண்ணணும்னு அவன் நினைக்க மாட்டா, அவளே அவள் லவ் பண்ணிக்கணும்னு சொல்லி நினைக்கிற பர்சன் தான். அவனை விட 1.5 வருஷம் சின்னவ, ஆனால் அவளுக்கு கொஞ்சம் அந்த புத்தி இருந்துச்சு, எனக்கு அந்த புத்தி இல்லை. ஸோ அவள்கிட்ட வந்து எப்போ வந்துட்டு யாராச்சும் நீ வந்து அழகா இருக்க, இல்லை உங்கள் அக்கா உன்னை விட அழகா இருக்கா அந்த மாதிரிலாம் சொன்னாங்கன்னா, ஸோ இப்போ என்கிட்ட வந்து அழகா இருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா நான் வந்து என் தங்கச்சியும் என்னை விட அழகா இருப்பா அப்படி ஒரு மைண்ட் செட் இருக்கும். பட் என் தங்கச்சிக்கிட்ட வந்து உங்க அக்கா அழகா இருக்காங்க அப்படின்னா, ஆமா அவள் அழகுதான், நான் அவளை விட அழகு அப்படி சொல்லிடுவா. சிம்பிளா அப்படி சொல்லிடுவா. அவள் அழகுதான், நானும் அழகுதான் அப்படி சொல்லிடுவா. அவளுக்கு வந்துட்டு அப்போ வந்து அவள்கிட்ட வந்து நான் கொஞ்சம் கத்துக்கிட்டேன், நம்மளும் அழகு மற்ற எல்லாரும் அழகு அந்த மாதிரி இருக்கணும், இல்லை நம்ம அழகு இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிடக்கூடாது. ஸோ அவகிட்ட வந்து அந்த இது கற்றுக்கிட்டேன். அண்ட் வந்துட்டு இன்னொரு விஷயம் அவள்கிட்ட நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, உனக்கு இந்த ட்ரெஸ் நல்லா இல்லை, உனக்கு இந்த மேக்கப் நல்லா இல்லை, உனக்கு இந்த சூட் ஆகலை, இந்த கலர் நல்லா இல்லை, உன்னோட நெயில்ஸ்க்கு இது நல்லா இல்லை அப்படி யாராச்சும் சொன்னாங்கன்னா, ஆக்சுவலாக இது அவளும் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் அதே டைம் வந்துட்டு ஆனால் அதே சொன்ன மாதிரி பிடிஎஸ்ல வந்து நம்ஜுனும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். யாருக்குமே வந்து ஒரு ட்ரெஸ்ஸு ஒரு இதுவும் அழகாக இல்லாமல் இல்லை, ஒரு கலர் அழகாக இல்லாமல் இல்லை, அதை நீங்கள் எப்படி கேரி பண்ணுறீங்க, எப்படி கான்ஃபிடென்ஸோட கேரி பண்ணுறீங்கன்றது தான் அழகு. என் சிஸ்டர் ஆக்சுவலாக இதை நிறைய வாட்டி சொல்லுவா. ஸோ அது வந்து எனக்கு லைக் அவ கூட இருந்ததுனால என்னமோ எனக்கு வந்து அது ஒரு இது இருக்குது எனக்கு. ஸோ அழகாக நீங்கள் லைக் இப்போ நீங்கள் அழகாக இருக்கீங்க அப்படி காம்ப்ளிமெண்ட் பண்ணால் இப்போ எனக்கு வந்துட்டு ஓகே தேங்க்யூ அப்படி சொல்லுவேன் நான். அண்ட் கம்மிங் டு த ஃபேமஸ் டேர்ம் இன்செக்யூரிட்டிஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி என் இன்செக்யூரிட்டிஸ்லாம் சொல்லிட்டேன். அண்ட் எனக்கு வந்து இதுக்கு மேலேயும் நிறைய இன்செக்யூரிட்டிஸ் இருக்குது. பட் வந்து எனக்கு அப்போ அந்த வார்த்தை இன்செக்யூரிட்டின்னு தெரியாது, இப்போ தான் தெரியும் அந்த அதெல்லாம் நம்மளுக்கு இன்செக்யூரிட்டியா அப்படி சொல்லிட்டு இவ்வளோ நேரம் புலம்பியாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு எப்படி இதை ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். நான் ஆக்சுவலாக போன இதுலேயும் சொல்லியிருப்பேன் நான் எப்படி ஓவர் கம் பண்ணேன்னு சொல்லிட்டு. ஹவு டு ஓவர் கம், இதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பியூட்டி. வாட் இஸ் பியூட்டி? யார் வந்து இந்த பியூட்டி அப்படின்ற டேர்மை வந்து இன்வென்ட் பண்ணா? யார் வந்து லைக் நீங்கள் பியூட்டிஃபுல் இல்லை, இந்த ஃபீச்சர்ஸ் இருக்கிறவங்க தான் அழகு, இந்த ஃபீச்சர்ஸ் இருக்கிறவங்க அழகு இல்லை அப்படின்னு சொன்னது யார்? எல்லாம் நம்ம வந்து இந்த கல்ச்சுரல் சிவிலைசேஷன் பீப்புள், நம்ம மாதிரி ஹியூமன் பீயிங்ஸ் தான் சொன்னது. ஸோ நீங்கள் பியூட்டி இல்லை இருக்குன்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு எந்த ரைட்ஸுமே இல்லை. நீங்கள் வந்து உங்களை சொல்லாமல் இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணணும். நான் அழகு, எல்லாரும் அழகு அப்படின்னு நினைக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து உங்கள் மேலே ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கின் கேரோ, மேக்கப்போ, ஏதோ ஒன்று உங்களுக்காக நீங்கள் வந்து ஒரு குட்டி குட்டி ஸ்டெப்ஸ் எடுக்கிறது, ஒரு லைக் செல்ஃப் கேர் பண்ணிக்கிறது, உங்களே நீங்கள் கேர் பண்ணிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹெவி வீக்கெண்டுக்கு அப்புறம் வந்து ஒரு லைக் பெடிக்யூர், ஒரு ஃபேஷியல் பண்ணுறது வீக்லி ஒன்ஸ், உங்களுக்காக கொஞ்சம் டைம் நீங்கள் ஒரு எவ்ரி டேல ஸ்பெண்ட் பண்ணுறது, அண்ட் ஒர்க் அவுட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து செல்ஃப் கேர். நீங்கள் வந்து செல்ஃப் கேரில் வந்துட்டு கொஞ்சம் லைக் நிறைய அட்டென்ஷன் கொடுத்தீங்கன்னா வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து மற்ற எல்லாமே உங்களுக்கு கம்மியாக தெரியும். நீங்கள் வந்துட்டு உங்கள் மேலே கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்க, யார் என்ன சொன்னாலும் உதறி விட்டு போயிட்டே இருப்பீங்க. ஏதாச்சும் சொன்னால் அவங்கள்ட்ட போய் சண்டை போடாதீங்க, ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்காதீங்க, நீங்கள் அப்செட் ஆகிக்காதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா வந்துட்டு ஓகே அவங்க சொன்னது கரெக்ட் தான் அப்படின்னு வந்து நீங்களே உங்களை பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அது பண்ணாதீங்க. நான் சொன்ன மாதிரி செல்ஃப் கேர் பண்ணுங்கள், லைக் உங்கள் கான்ஃபிடென்ஸை பூஸ்ட் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு உங்கள் ஒர்க்கில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா நீங்கள் பெரிய பொசிஷன் போவீங்க. அவங்க சொல்கிறதுலாம் ஒரு இதுவாகவே இருக்காது. நீங்கள் அழகாக இல்லை அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே வச்சுக்காதீங்க. நைஸ். ஒரு லைக் லாங் ரன்னில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ட்ரஸ்ட்வர்தி ஃப்ரெண்ட்ஸ், லைக் அவங்க நம்மளை காம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, நம்ம அவங்கள காம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, நம்மளுக்கு லைக் ஒரு கேர்ள்ஹுட்டே ஒரு க்யூட்டான விஷயம், ஒரு அழகான விஷயம். அது நம்ம லைக் ஒன்றா ரெடி ஆகிறது, ஒன்றா வந்துட்டு ஷாப்பிங் போகிறது, அந்த மாதிரி விஷயம் அதெல்லாம் ரொம்ப தெரப்பியூட்டிக்காக இருக்கும். ஸோ ஐ ஹோப் இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். பாய்ஸாக இருந்தாலுமே உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கம் டு எண்ட் ஆஃப் தி வீடியோ. நான் புலம்பணும்னு நினச்சதில் புலம்பிட்டேன். ஆக்சுவலாக இந்த திங் என்னை வந்து ஒரு 2 வீக்ஸாகவே பாதர் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து பேசணும்னு நினச்சிட்டு இப்போ பேசுகிறேன். ஸ்கின் கேர் பண்ணவே மறந்துட்டேன் பேசிட்டே. ஸோ லைக் நான் வந்து ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் காமிச்சிடுறேன். இது கோசராக்ஸோட எசன்ஸு, அதுக்கப்புறம் ப்ளம்மோட அந்த நேசனமைட் அந்த சீரம், அண்ட் கோசராக்ஸோட ஆல் இன் ஒன் க்ரீம்ஸ், நெயில் மியூசின், அண்ட் தென் பியூட்டி ஆஃப் ஜோசானோட சன்ஸ்க்ரீன். ஆக்சுவலாக இது ஒரு டியூப் தான் வாங்கினேன். இது லைக் முடிய போகுது. வின்டர்ஸாக இருக்கிறதுனால யூஸ் பண்ணுறேன். பிகாஸ் வின்டர்ஸில் யூஸ் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ ஹெவியாக இல்லை, சம்மர்ஸில் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. என்னை ஹிப்போக்ரிட் அப்படின்னு நினச்சிடாதீங்க. பிகாஸ் நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் இது வந்து லைக்
நம்ம சென்னை வெதருக்கு சூட் ஆகல அப்படின்னு. பிகாஸ் வந்து சம்மரில் நான் யூஸ் பண்ணி பார்த்தப்போ ரொம்பவே ஆயிலியாக இருந்துச்சு, அதனால தான் நான் வந்து சஜஸ்ட் பண்ணல. பட் ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு இது நல்லாவே இருக்கும். இதுலேயே வந்து இன்னொரு வேரியண்ட் வந்திருக்கு, ஆனால் வந்து எனக்கு நம்ம ஊரில் கிடைச்சா அதையும் நான் ரிவ்யூ பண்ணுறேன். பாம் பார்த்தீங்கன்னா ப்ளம்மோடது, இது நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். நான் லிப் டிண்ட் போட்டிருக்கேன் இப்போது. இதுவுமே லாஸ்ட் வீடியோவுக்கு முன்னாடி வீடியோவில் நான் சொல்லியிருந்திருப்பேன் என்ன லிப் டிண்ட்லாம். ஐ ஹவ் யாப்ட் ஸோ மச். நான் வந்து நல்லா புலம்பி தள்ளியிருக்கேன். இது வந்து எனக்கு கொஞ்சம் விஷயம் எனக்கு வந்து ரொம்ப பாதர் பண்ணிச்சிருந்தேன், அதனால தான் நான் வந்து இது பேசணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணது. லைக் என் சேனலில் மெயினாக பார்த்தீங்கன்னா பியூட்டி அண்ட் மேக்கப், ஸ்கின் கேர் இதை பற்றின லைக் சேனல் தான் இருந்து. ஸோ அதனால் வந்துட்டு அது சம்மந்தப்பட்டு வர்றதுனால வந்துட்டு ஐ தாட் ஐ வில் டாக். கமெண்ட்ஸ்லாம் வரும்போது வந்துட்டு வை ஏன் அப்படின்னு இருக்குது. பிகாஸ் நான் அது கோ த்ரூ பண்ணிட்டு வந்ததுனால இப்போ எனக்கு அது ஈஸியாக இருக்குது. ஏன் இது இப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னு இருக்குது. ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட அப்படி யோசிக்கிறாங்கன்னு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹேர் டைப் பற்றிலாம் வந்து காமெண்ட் எனக்குலாம் வந்து நிறைய வந்திருக்கு, தேங்காய் நாரெல்லாம் வந்திருக்கு. நெக்ஸ்ட் இயர் வரைக்குமே அந்த மாதிரி காமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு, தேங்காய் நார் மாதிரி இருக்கும் முடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் யோசிச்சு பாருங்களேன், ஃப்ரிஸி ஹேர்லாம் 90s ட்ரெண்டாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் ட்ரெண்டு மாற்றினது வந்து ஏன் தப்பு கிடையாது. அந்த மாதிரி 90s வந்து அந்த ஃப்ரிஸி ஹேர் ட்ரெண்டு, இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லீக் ஹேர் அப்படியே வந்து கெரட்டின் பண்ணி அப்படியே ஸ்மூத்தாக அப்படி இருக்கணுன்றது தான். எல்லாரும் வந்து அவங்க ஹேர் டைப்பை தான் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் பார்க்குற வந்து ஆன்லைனில் பார்க்குற எல்லாருமே வந்து கெரட்டின் பண்ணியிருப்பாங்க. ஹேர் வந்து லைக் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி 10 வாட்டி ஸ்ட்ரைட்டன் பண்ணியிருப்பாங்க. ப்ளோ ப்ரஷ் அந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க. பண்ணிட்டு தான் வந்து அவங்க ஹேர் அந்த மாதிரி இருக்குது ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணணுன்னா மெயின்டெனன்ஸ் அதிகமாகும் ஒன்று. அண்ட் வந்துட்டு நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியும், உங்களால் வந்து அஃபோர்ட் பண்ணி மெயின்டைன் பண்ண முடியும்னா கண்டிப்பாக பண்ணிக்கோங்க, தப்பே சொல்லலை நான். இந்த ஆஃப் யாப்பிங் செஷன் ஸோ யாப் பண்ணியிருக்கேன். மறக்காமல் வந்து லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. திரும்ப கருத்து சொல்லி முடிக்கணும்னு ஆசைப்படுறேன். பியூட்டி இஸ் இன் த ஐஸ் ஆஃப் தி பீஹோல்டர். டாடா, பாய்.